மகாபாரத சொற்பொழியாற்றிய எஸ் ரேவதி அவர்களுக்கு உபயதாரர் ஜிஎன் நந்தகுமார் அவர்களும் மற்றும் அவர் பிள்ளையா சரளா அவர்களும் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். இசையாளர் கிருஷ்ணன், இசையாளர் கிருஷ்ணன் அவர்களுக்கு உபயதாரர் ஜி நந்தகுமார் மற்றும் சல்லா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். தம்பி கொஞ்சம் அடுத்ததாக தம்பி தம்பி கொஞ்சம் அவங்க எடுக்க சொல்றாங்க. அவங்கள அது அவங்க எடுக்க சொல்றாங்க. அவங்களுக்கு முக்கியமா வேணுமா? அடுத்ததாக அற்புதமான சமயத்தில் இந்த மகாபாரத சொற்பொழிவுடைய உபயத்தை புளியங்கண்ண கிராமத்திலே பாரத சொற்பொழிவு என்றால் அந்த பாரத சொற்பொழிவுடைய உபயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த சேர வேண்டிய சன்மானத்தை எல்லா பாரதத்துக்கும் ஏன்னா ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்னதாக அடியோர் கோணதாப்பில் பாரதம் சொல்லுகிற பொழுது கூட ஐயா அவர்கள் தான் மகாபாரத சொற்பொழிவையும் இப்படி இந்த புளியங்கண்ண கிராமத்திலே கோணதாப்பு எங்கே பாரத நிகழ்ச்சி நடந்தாலும் சொற்பொழிவையத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் பல எந்த ஆலயத்திற்கு சன்மானம் கேட்டாலும் அதற்கு வாரி வழங்கக்கூடிய உள்ளம் படைத்த ஐயா அவர்கள் அடியவள் கேவேலூர்ல மகாபாரதம் நிகழ்த்தி கொண்டிருந்தோம். அங்க கூட ஐயா அவர்கள் வருகை தந்து அங்க கூட அடியவளுக்கு சீருடன் சிறப்புடன் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து வேண்டுகிறோம். அந்த வகையில் இங்கே எங்களுக்கும் சிறப்பாக அடியவளுக்கு அற்புதமான பட்டு சேலை அர்ப்பணிப்பாக வழங்கி இசையாளருக்கும் சேலை வேட்டியோடு அற்புதமாக மரியாதை செய்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியில்லாத உடலும் சலியாத மனவாழ்வு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலமோர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யரின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரது ஒத்து கண்டாய் அலையாடி அருமையிலும் மகளது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே ஜி நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணையார் சரளா அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு புளியங்கண்ண நாட்டாண்மைதாரர்கள் சார்பாக இந்த பாரத சொற்பொழிவுக்கு உபயத்தை வழங்கியவருக்கும் இந்த விழாவினுடைய முன்னிலையாக திகழ்ந்த ஐயா அவர்களுக்கு புளியங்கண்ண நாட்டாண்மைதாரர்கள் சார்பாக இப்பொழுது மாலை அணிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அவருடைய குடும்பங்கள் வளமும் நலமும் யோகமும் பெற்று திரௌபதி அம்மனுடைய அருளாலை சீருடன் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வேண்டி விடுகிறோம். ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் சரஸ்வதி ரவிச்சந்திரன் அவர்களை முன்னெடுக்கிறேன்.